நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து களம் கண்ட பாஜக கணிசமான வெற்றிகளை பெற்று கவனிக்கத்தக்க கட்சியாக உருவெடுத்து உள்ளது. 21 மாநகராட்சிகளில் 1143 வார்டுகளில் போட்டியிட்ட பாஜக 22 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. 134வது வார்டில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட உமா ஆனந்தன் வெற்றி பெற்றுள்ளார். குறிப்பாக நாகர்கோவில் மாநகராட்சியில் 11 வார்டுகளை கைப்பற்றி அங்கு அதிமுகவை பாஜக பின்னுக்கு தள்ளியது. நகராட்சிகளில் 56 வார்டுகளை பாஜக வென்றிருக்கிறது. குறிப்பாக குமரி மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகளில் 21 வார்டுகளை பாஜக கைப்பற்றியிருக்கிறது. இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒன்னு இருக்கு. அங்குள்ள பத்மநாபபுரம் நகராட்சியில் திமுகவுக்கு நிகராக 7 வார்டுகளை வென்று பாஜக இழுபறியை ஏற்படுத்தியுள்ளது. செய்க கரமான செய்க. செய்கதா செய்கதா. பேரூராட்சிகளை பொறுத்தவரை 230 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ள பாஜக 12 வார்டுகளில் வெற்றி பெற்று இரணியல் பேரூராட்சியை கைப்பற்றியுள்ளது. ஒட்டுமொத்தமாக மாநகராட்சிகளில் 1.60 வாக்கு சதவீதமும், நகராட்சியில் 1.46% வாக்கும், பேரூராட்சிகளில் 3.02% வாக்கும் பெற்று தமிழக அரசியல் களத்தில் பாஜக கவனம் பெற்று உள்ளது. சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சென்னை பெருமாநகராட்சிக்குட்பட்ட 134வது வார்டில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உமா ஆனந்தன் என்பவர் தேர்தலில் போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் தபால் ஓட்டு எண்ணிக்கையில் அவருக்கு 8 வாக்குகள் கிடைத்திருந்தன. இந்த விவரம் தெரியாமல் அவரை கேலி செய்வதாக நினைத்து எதிர்க்கட்சியினர் சமூக வலைதளத்தில் அவரை கடுமையாக கேலி செய்து கருத்து பதிவிட்டு வந்தனர். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? வாக்கு எண்ணிக்கை முடிவில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றி வாகை சூடிய உமா ஆனந்தன் சென்னை மாநகராட்சிக்குள் நுழையும் பாரதிய ஜனதாவின் ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் என்ற தகுதியை பெற்றதோடு தன்னை கேலி செய்தவர்களுக்கு தனது வெற்றியின் மூலம் தக்க பதிலடி கொடுத்தார். செய்தியாளர்களை சந்தித்த உமா ஆனந்தனிடம் 140 திமுகவினர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் பாஜக ஒரு இடத்தில் தானே வென்றுள்ளது என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆரம்பத்தில் வாஜ்பேயி, அத்வானி என்று ஒவ்வொருவராகத்தானே ஜெயித்தோம் என்று கூறிய அவர், சிங்கம் ஒத்தையில தான் வரும் என்று கூறி கேள்வி எழுப்பிய செய்தியாளரை திகைக்க வைத்தார். அதனால என்னப்பா, நாங்க வாஜ்பாய் அத்வானிஜி லோக்சபால எப்படி ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கும்? சிங்கம் தான், ஒத்தையா தான் வரும். கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்களா தான் வரும். இந்த முறை மக்களிடையே ஒரு எழுச்சியும் எதிர்பார்ப்பும் பிரச்சார காலகட்டத்தில் பார்க்க முடிந்தது.
134வது வார்டில் திருமதி உமானந்தன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஹெச் ராஜாஜி அவர்கள். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு நான் வந்து ராஜாண்ணாவோட பேரை காப்பாற்றிட்டேன். உண்மை தூய்மை அதெல்லாம் அப்படியே அது ரொம்ப இம்ப்ரெசிவ். எனக்கு வழியிலேயே போய் அவரோட கைடன்ஸில் அண்ணாமலைஜி அவரும் எனக்கு ரொம்ப ஆதரவு அளித்தார். ஸோ அவங்க எல்லாரோட கைடன்ஸ்லேயும் ஐ வில் கண்டினியூ டு சர்வ் த பீப்புள். பல இடங்களிலே 2வது இடத்துக்கு பிஜேபி வந்திருக்கு. எந்த காரணத்துக்கு தமிழகத்துல பிஜேபி வராது, வருவோம். கைப்பற்றிய கட்சியாக பாஜக இருக்கிறது. 224 வார்டுகளை, பேரூராட்சி வார்டுகளை பாஜக கைப்பற்றியிருக்கிறது. காங்கிரஸ் திமுக பின்தங்கி இருக்கின்ற இடங்களும் இருக்குது. அதனால் மக்கள் மனதிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவு வர துவங்கி இருக்கிறது. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து களம் கண்ட பாஜக மாநகராட்சி வார்டுகள் உள்ளிட்ட அதிகப்படியான வெற்றிகளை பெற்று கவனிக்கத்தக்க ஒரு கட்சியாக உருவெடுத்துள்ளது. கோவை, சிவகங்கை, சேலம், திண்டுக்கல், நெல்லை, திருப்பூர் என பல மாவட்டங்களில் உள்ள பேரூராட்சிகளிலும் பாஜக பெரும்பாலான வார்டுகளை தன்வசப்படுத்தியுள்ளது. திமுக பெரும் வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். பட் இந்த சமயத்துல அதிமுகவுடைய பிஜேபி இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் அதிகமாவே ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு ஒரு இது வருது. உங்க வெற்றி மிகப்பெரியதா இருந்தாலும் பிஜேபியும் ஒரு கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது இப்போதைக்கு. பிஜேபி அதிமுகவோட பல இடத்துல சிறப்பா செயல்பட்டிருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது ஓட்டு வாங்கி. சில இடங்கள்ல வேட்பாளர்களே மனசுல வச்சுக்கிட்டு போடுறது இருக்கு, கட்சியை மனசுல வச்சுக்கிட்டு போடுறது இருக்கு. அதனால அதெல்லாம் இப்போ வந்து பார்க்க முடியாது. ரிசல்ட் முழுமையாக வரட்டும், அதுக்கு பிறகு என்னுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். DMK enjoys a very high popularity because they have just come to government. And it's a very uncalled for remark also, because he has mentioned BJP is winning only because of the candidate, not of the party. Which tacitly the Chief Minister himself is admitting BJP has entered Tamil Nadu. The Chief Minister himself is admitting BJP has entered into the minds of Tamil Makkal. The Chief Minister himself is admitting BJP is enjoying the love and support of Tamil Makkal. So that itself is a big victory for us. வாக்களித்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு, தாமரை சின்னத்திற்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் தேர்தல் பிரச்சார காலகட்டத்திலே இரவு பகல் பாராமல் கட்சிக்காக பணியாற்றிய ஒவ்வொரு தொண்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.